Good afternoon, all. I am Saravanan, Technical Specialist, ESM CATS of Coimbatore. நம்ம இன்னைக்கு என்ன வெபினார்ல என்ன பார்க்க போறோம்னா கெட் டு நவ் ஆட்டோடெஸ்க் பவர் மில். ஆக்சுவலாக பவர் மில்லை பற்றி ஓவராலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு நான் பவர் மில்லை பற்றி ஓவராலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய வெபினார்ஸ் எடுப்போம். அதில் வந்து பவர் மில்லை பற்றி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஸோ பவர் மில்னு இல்லை, இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ், சிவில் பேஸ் சாஃப்ட்வேராக இருக்கட்டும். நான் இப்போ கேம் பற்றி பேசுகிறேன். ஸோ கேடு சிஐ சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும். என்னோட டீம் கொலீக்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. வீக்லி 2 வெபினார்ஸ் எடுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த வெபினார்ஸில் வந்துட்டு அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக மை கம்பெனி ESM CATS ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் இருக்குது. மெயினாக கோயம்புத்தூரில் வந்துட்டு கேட் கேம் சிஐ அண்ட் சிவில் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். திருப்பூரில் வந்துட்டு பிளாட்டர்ஸ், பிரிண்டிங் மிஷின்ஸ், ஸோ அந்த 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 மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஆத்தரைஸ்ட் பார்ட்னர்ஸ், ஆட்டோடெஸ்கோட ஹோல்ட் பார்ட்னர்ஸ் நாங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேடு, கேமு, சிஐ, பிடிஎம் இதெல்லாம் வந்து வந்துட்டு விஷி ஷீட் மெட்டல் டை டிசைனிங் சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இதுவுமே வந்துட்டு ஷீட் மெட்டலோட ஃபார்மிங்கு, அப்புறம் வந்துட்டு பிளாங்கிங்கு, ஸோ இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. தென் ப்ரோ மாடல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பிளானிங், ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து சிம்லேப் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இது பேஸ் சாஃப்ட்வேரும் பண்ணிகிட்ருக்கோம். தென் கடைஷியோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ரிஃபரன்ஸ், ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்துட்டு விஸ்வா ஏஜென்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் பலூனிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸும் எங்கிட்ட இருக்குது. கேட் கேம் சிஐன்னு இல்லாமல் ரிப்போர்ட் ஜென்ரேஷனுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சிவில் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, ஷீட் மெட்டல் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் சிம்லேப்னு சொல்லிட்டு விஆர்ஏஆர், ஸோ அதை பேஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி சாஃப்ட்வேர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தென் வந்துட்டு இது வந்து எங்களோட ஆஃபீஸ், ஸோ ட்ரைனிங் சென்டரும் கூட. ஆட்டோ கேட், அப்புறம் கேம் சாஃப்ட்வேர்ஸு, கேட் சாஃப்ட்வேர்ஸு, சிவில் பேஸ் சாஃப்ட்வேர், ஸ்கெட்சப்ஸ், ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அப்புறம் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸும் சரி, நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து ஆட்டோடெஸ்கோட ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப வேல்யூபுல்லான சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்துட்டு எங்களோட விஆர். ஓகேங்களா? இது வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து சம் விஎம்சி மிஷின் செட்டப் வச்சுருக்கோம். செட்டப் வச்சுட்டு ஸோ விஎம்சி மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியும் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் வந்துட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து டிராயிங் கன்வர்சேஷன், 2D அண்ட் 3D மாடலிங்காக இருக்கட்டும், ரெண்டரிங் இமேஜாக இருக்கட்டும், அப்புறம் சிவில் டிராயிங்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அமோனியா பிரிண்டிங், ஸோ அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் A0 ஸ்கேனிங்கு, அப்புறம் கேம்ப் ப்ரோக்ராமிங் சர்வீஸு, மில்லிங்காக இருக்கட்டும், டர்னிங்காக இருக்கட்டும், மில்டன் மிஷினு, டர்ன் மில்லு, அப்புறம் ஒயர் இடிஎம், பிளாஸ்மா, லேசரு, வாட்டர் ஜெட் கட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைனிங்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளாட்டர்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எப்சனோட டீலர், பிளாட்டர்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். A0 பிளாட்டர்ஸ், அப்புறம் வந்து டிஷர்ட் பிரிண்டிங்கு, ஸோ இந்த ஸ்கேனிங் மிஷின், ஸோ இந்த மாதிரிலாம் 1 ஹவருக்கு வந்து 150 A0 பிரிண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி பேஸ் பிளாட்டர்ஸும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. தென் வந்துட்டு இது எங்களோட காந்திபுரம் ஆஃபீஸ், பிளாட்டர்ஸ் இருக்கிற ஏரியா. ஸோ A0 பிரிண்டிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறது. ஓகேங்களா? இது வந்துட்டு கஸ்டமர்ஸ், அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற மெயின் பிக் கஸ்டமர்ஸு, சாந்தி கியர்ஸாக இருக்கட்டும், சிஆர்ஐ பம்ப்ஸு, கிராப்ஸ்மேனு, ஜெனட்டிக்ஸு, அப்புறம் அரௌண்ட் கேரளாவிலையும் பண்ணிகிட்ருக்கோம். கேரளா சிப்கோ, அப்புறம் கோசோ, ராயல் என்ஃபீல்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்களோட கஸ்டமர்ஸ். தென் ஆட்டோடெஸ்க் பவர் மில். ஓகே, நம்ம மெயினாக வந்து இன்னைக்கு ஓவரால் பவர் மில்லை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு பவர் மில் யாருக்கெல்லாம் பவர் மில்லை பற்றி தெரியும், தென் பவர் மில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தென் வந்துட்டு பவர் மில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சம்திங் யாருக்கு தெரியும்? நான் ஜஸ்ட் வந்து ஒரு போல் லான்ச் பண்ணுறேன். ஸோ எஸ், அதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், யூஸ் பண்ணலன்னா நோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும். ஓகேங்களா?
நிறைய பேர் பவர் மில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தென் அதை பற்றி நாலேஜும் இருக்குது. ஸோ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நான் ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ சில பேர் எஸ்ஸும் போட்டிருக்கீங்க, சிலர் நோவும் போட்டிருக்கீங்க. சரி, பரவாயில்ல. நம்ம பவர் மில்லை பற்றி ஓவரால் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஆட்டோடைஸ் பவர் மில். ஓகே, சரி, இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். பவர் மில்ல அட்வான்ஸ்டு கேம் சாஃப்ட்வேர் அண்ட் டெடிகேட்டட் டூல் அண்ட் டை சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ கேமில் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர். அதாவது லார்ஜ் பார்ட்டாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் பார்ட்டாக இருக்கட்டும், ஸோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் ஸ்பீட் கால்குலேஷனாக இருக்கட்டும், தென் வந்து ஹை குவாலிட்டி அண்ட் ஹை ப்ரெசிஷன் எல்லாமே வந்துட்டு ஆட்டோடெஸ்க் பவர் மில்லிட்டருந்து அந்த சாஃப்ட்வேர்ட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான அவுட்புட் நமக்கு கொடுக்கும். தென் வந்து கேட் மாடலாக இருக்கட்டும், அது சர்ஃபேஸாக இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எஸ்டிஎல் மெஷ் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அது ஈஸியாக உள்ள கால்குலேட் பண்ணிக்கும். தென் வந்துட்டு 3 ஆக்சிஸ் மிஷினாக இருக்கட்டும், 5 ஆக்சிஸாக இருக்கட்டும், ஸோ என்சிஸ் கோட் அதோட கேல்ம் அல்காரிதமும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? பவர் மில்லை பொறுத்தளவு. தென் வந்து ஃபியூச்சர் ஆஃப் பவர் மில். ஓகேங்களா? ஹை ஸ்பீட் மிஷினிங். ஆக்சுவலாக வந்துட்டு ரஃபிங் தான். அதாவது எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்துட்டு ரஃபிங், அதுக்கு தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஃபிங் தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமை வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக நாங்களே வந்துட்டு நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு 6 ஹவர் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கோம் ரஃபிங். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் 2 ஹவர் அவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பவர் மில் வந்து ஹை ஸ்பீட் மிஷினில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது பவர் மில்லையே. ஓகேங்களா? ஸோ தென் வந்து 5 ஆக்சிஸ் ப்ரோக்ராமிங் 3+2 ப்ரோக்ராமிங்கும் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக அண்ட் வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்பீட்லாம் வந்து ஹையாக கொடுத்து ரன் பண்ணலாம். தென் 5 ஆக்சிஸ் மிஷினிங்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்டாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் பார்ட்டாக இருக்கட்டும், 5 ஆக்சிஸ் மிஷினிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ப்ரோக்ராம் பண்ணுறதுமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு மெயினாக வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? எவ்ரி கேட் சப்போர்ட், அதாவது ஸ்டெப் ஐஜிஎஸ்ன்னு இல்லாமல் மற்ற சாஃப்ட்வேர் கேடுமே வந்துட்டு இதில் வந்து சப்போர்ட் ஆகும். தென் வந்து ஹை ஸ்பீட் மிஷினிங்கு, அப்புறம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஃபினிஷிங், அப்புறம் டூல் பாத் ஆப்டிமைசேஷன். டூல் ஆப்டிமைசேஷன் இதில் நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஆட்டோமேஷனும் இருக்கும், ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸும் நிறையா இருக்குது. டூல் பாத் வெரிஃபிகேஷன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து வெரிஃபை ஆனால் தான் நம்ம வந்து அடுத்த மிஷினில் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் டூல் பாத் எடிட்டிங், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எடிட்டிங் வந்துட்டு இது பவர் மில்லில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஒன். ஏன்னா வந்துட்டு கால்குலேஷனே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஸ்பீட் அண்ட் ஃபீடாக இருக்கட்டும், தென் வந்து நிறைய விதமான எடிட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் மல்டி ஆக்சிஸ் ப்ரோக்ராமிங்கு, அப்புறம் ஸ்டிமுலேஷன் அண்ட் வெரிஃபிகேஷனு, ஒர்க் ஃப்ளோ அண்ட் கொலாபரேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு பவர் மில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பவர் மில்லு. ஆக்சுவலாக பவர் மில் ஓகேங்களா, இதோட இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் பவர் மில்லோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, என்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்டெப் ஃபைலாக இருக்கட்டும், தென் வந்துட்டு ஐஜிஎஸ் ஃபைலாக இருக்கட்டும், தென் வந்து கேட்டையா ஃபைலு, அப்புறம் வந்துட்டு பேராசாலிட் எக்ஸ்டி ஃபைலாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்டிஎல் ஃபைலு, ஸ்டியோலித்தோகிராஃபிக் ஃபைலாக இருக்கட்டும், ஸோ இன்வெர்டர் ஃபைல், இந்த மாதிரி நிறைய ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் வந்துட்டு ஸ்டெப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஐஜிஎஸ்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், 3MF ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் வந்துட்டு ஃபைலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து பவர் மில்லில் இருக்குது. தென் வந்துட்டு நம்ம டூல் பாத். ஓகேங்களா? டூல் பாத்துலேயுமே வந்துட்டு நிறைய பிரிச்சிருக்காங்க. அதாவது ரஃபிங் டூல் பாத்தா இருக்கட்டும், அப்புறம் 2Dக்கு ஃபினிஷிங்க்கு. ரஃபிங்லேயே பாருங்க 8 and 9 டூல் பாத் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்தாப்ப வந்துட்டு நமக்கு தேவையான டூல் பாத் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஹை எஃபிஷியன்ட் டூல் பாத் இருக்கு, ஸ்பீட் மிஷினிங். அப்புறம் ஃபினிஷிங்க்குலாம் மோர் தென் 30 டூல் பாத் மேலே இருக்கு. நார்மலாக வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபினிஷிங்கு, அப்புறம் வந்து ரேடியல் ஃபினிஷிங்கு,
அப்புறம் ராஸ்டர் ஃபினிஷிங் இந்த மாதிரி இல்லாமல் 3 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ்க்குன்னு எல்லாமே வச்சிருக்காங்க. தென் வந்து ட்ரில்லிங்லேயுமே ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டெப்புமே இருக்கு. ட்ரில்லிங் மெத்தட் ஓகேங்களா. ட்ரில்லிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவுண்டர் போர்னா தனித்தனியாக ட்ரில்லிங் ஸ்பாட்டிங் வைக்கிறோம், ஹோல் போடுறோம், அப்புறம் கவுண்டர் போர் அடிக்கிறோம்னு இல்லாமல் ட்ரில்லிங் மெத்தட்லேயே எல்லாமே வந்துடும். தென் வந்து 5 ஆக்சிஸ்க்கு ஃபோர்ஸ் மிஷினிங், அப்புறம் ஃபிளிஸ்க் மிஷினிங், ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. ரிப்ஸு, ஸோ ரிப்ஸுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிப்ஸுக்கு கருவு பவுண்டரிலாம் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்குன்னே தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கஸ்டமைஸாகவும் நம்ம ட்ரில்லிங்காக இருக்கட்டும், ஸோ அதர் தென் ரஃபிங் ஃபினிஷிங் டூல் பார்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸும் இதில் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு டை ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு காமனாக வந்துட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறது எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே வந்துட்டு ஒரே கான்செப்ட் தான். ஒரு பிளேன் செட் பண்ணுறோம், அப்புறம் பிளாக் செட் பண்ணுறோம், டூல் எடுக்கிறோம், ஸோ இந்த மாதிரி டெப்த் கட் கொடுக்குறோம். நான் இதில் வந்து 1 mm டெப்த் கட் கொடுக்குறேன். ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன், கால்குலேட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது என்னன்னா வந்து மிஷினோட கோர் எல்லாத்தையுமே பவர் மில் யூட்டிலைஸ் பண்ணும். சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் மிஷினுக்கு 8, அதாவது சிஸ்டமுக்கு 8 கோர் இருந்தாலும் ஒரு கோருக்காக தான் ரன் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். இது பார்த்தா ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு ஃபுல் டூல் பார்த்துமே, அதுவும் ரஃபிங் டூல் பார்த்து. ஏன்னா ரஃபிங்லாம் வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பெரிய பெரிய இன்செட்டுக்குலாம் 3D ப்ரோக்ராம் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ரஃபிங் ப்ரோக்ராமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பவர் மில் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சிஸ்டத்தோட எல்லா குறையுமே யூட்டிலைஸ் பண்ணும். அப்புறம் மெயினாக நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் டூல் பாத் எடிட்டிங் வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டூல். ஏன்னா நம்ம வந்து சம் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணாலுமே ரீகால்குலேஷன் ஆகாது. சில ரீகால்குலேஷனுக்குனே தனி டைம் ஆகும். எப்படி கால்குலேஷன் ஆச்சோ அதே மாதிரி ரீகால்குலேஷன். நான் இப்போ வந்து ஃபீட் அண்ட் ஸ்பீடை மாற்றுறேன். ஆல்ரெடி 1500 1000 இருந்துச்சு, நான் 5000 2000 மாற்றுறேன். ஜஸ்ட் அப்ளை கொடுத்தேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து டூல் பார்த்து. ஸோ நான் எதுவுமே பண்ணலை, எந்த கால்குலேஷனும் ஆகலை, ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ இப்போ காமிக்கிறவங்களுக்கு ஃபீட் அண்ட் ஸ்பீடில் சேஞ்ச் ஆகிருக்கிறது 5000 அண்ட் 2000 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். ஸ்பீட் அண்ட் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணாலும் ரீகால்குலேஷன் ஆகாது. தென் வந்துட்டு டூல் பாத் கனெக்ஷன்ஸு. ஸோ இப்போ ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், பிளாக் சென்டர்லேருந்து வேண்டாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து இறங்கி சம்திங் சேஞ்ச் பண்ணுறோம், லீடிங்ஸு எனக்கு ரேம்ப்காக இறங்க வேணாம், ஹரிசாண்டல் ஆர்க்குக்காக இறங்கு, சம்திங் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இறங்கு. ஸோ இந்த மாதிரி எது சொன்னாலுமே வந்து ரீகால்குலேஷன் இருக்காது ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து டூல் பாத் எடிட்டிங் எஃபெக்ட். அதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது இப்போ ஒரே மாதிரி 2 கேவிட்டி இன்செட் இருக்குது. ஸோ இதுக்கு அது மிரர்னா, நான் ஒரு 15 டூல் பாத் பண்ணுறேன் ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங்னா, ஸோ அப்படியே மிரர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுலையுமே வந்துட்டு ஒரு 8 கேவிட்டி இன்செட்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கேவிட்டியுமே சேமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கேவிட்டிக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஃபிக்சரில் பிடிக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் டூல் பார்த்து ஜென்ரேட் ஆயிரும். அப்புறம் ரீஆர்டரிங் ஓகேங்களா. இப்போ நிறைய பாக்கெட் இருக்கு, எனக்கு ஸ்டார்டிங் இந்த பாக்கெட்ல இருந்தா ரன் ஆகணும், ஆனால் ப்ரோக்ராம் வந்துட்டு பேக்ல இருந்து ரன் ஆகுது. ஸோ ஆப்ரேட்டருக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்ல ரன் ஆகு, ஸோ இந்த மாதிரி ரீஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டூல் பாத் வெரிஃபிகேஷன், கொலிஷன் செக்காக இருக்கட்டும், ஹவுஸ் செக்காக இருக்கட்டும், ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக டூல் பாத் வெரிஃபிகேஷனில் போயிட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் லிமிட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிளேனுக்காக லிமிட் பண்றது. இப்போ நான் ஜஸ்ட் பிளேனுக்காக லிமிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஜாப் சைஸ் வந்து பெருசு, பட் மிஷின் வந்து அவ்வளோ தூரம் போகாது, ஓவர் டிராவல் ஆகும் அப்படின்னா லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேன் செட் பண்ணிட்டு, ஸோ அதுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணாமல் லிமிட் பண்ணி இந்த குறிப்பிட்ட இதுக்குள்ள டூல் பாத் ஜென்ரேட் ஆகுனா ஜஸ்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அது மாதிரி பாலிகான் மெத்தட் இருக்கு. ஸோ எனக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் டூல் பாத் வேணாம், ஆல்ரெடி அங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு, இல்லை ஆல்ரெடி அங்கே நான் டில் போட்டிருக்கேன், சம்திங் வேண்டாம்னா நான் இப்போ ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல டூல் பாத் அவ்வளோதான் போயிடுச்சு, பட் மற்றது நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் டிவைட் ஆப்ஷனு, ஸோ ஆங்கிளை வச்சு, டைரக்ஷனை வச்சு, லென்த்தை வச்சு, டைமை வச்சு, ஸோ இதே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ரஃபிங்லாம் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமே 7 hours ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 ஹவருக்கு ஒருக்கா இன்செட் மாத்திர மாதிரி இருக்குன்னா நம்ம டூல் பார்த்து 7ஆக பிடிச்சிக்கலாம். உட்காந்துட்டு ப்ரோக்ராம் லைன்ஸை கட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை ஆப்ரேட்டர் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் நிப்பாட்டி ப்ரோக்ராமை கட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான வேலை. ஸோ நம்ம இங்கேயே ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு டிவைட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டூல் பாத் எடிட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே இதில் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபர்தராக வந்துட்டு பவர் மில்லை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து 4th ஆக்சிஸ் மாடல் ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஜஸ்ட் அதை ஜாப் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஜாப்பை மட்டும்தான் சிமுலேஷன் பண்ணி பார்க்கணும்னு இல்லை, ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மிஷினையும் உள்ள கொண்டு, மிஷின் மாடலே உள்ள கொண்டு வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷின் தான் இல்லை, மக்கினா தான் கொண்டு வரும், அந்த மாதிரி இல்லை. மெக்கினாவாக இருக்கட்டும், ஹாஸாக இருக்கட்டும், அப்புறம் ஓகே மிஷினாக இருக்கட்டும், ஒக்குமா மிஷினாக இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி மிஷினாக இருந்தாலும், எந்த மாதிரி பிராண்டாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சிமுலேஷன் பார்க்கலாம், மிஷின் மாடலை கொண்டு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, 4th ஆக்சிஸ் 5th ஆக்சிஸாக இருக்கட்டும், மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அது டில்ட் ஆகும், ஆங்கிளுக்காக டில்ட் ஆகும். ஸோ அப்போ ஹோல்டரில் இடிக்குதா, இல்லை
டோட்டல் ஸ்பிண்டில்லே இடிக்குதா, இல்ல டேபிள் வந்து இடிக்குதா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கம்பல்சரி 4த், 5த் வரும்போது கம்பல்சரி இந்த மாதிரி மிஷின் மாடல் வச்சு பார்த்துட்டோம்னா, 0 ஆக்சிடென்ட். ஓகேங்களா? புரோகிராமரும் வந்து கான்ஃபிடென்ட்டா ஆப்பரேட்டர்ட்ட குடுக்கலாம். ஆப்பரேட்டரும் வந்து கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு புரோகிராம ரன் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கேயே டீட்டெயிலா சிமுலேஷன் பார்த்தாச்சு. வெறும் நார்மல் சிமுலேஷன் பார்க்காம டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஆக்சுவலா இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்லோவா வச்சிருக்கேன். ஆக்சுவலா இங்க வந்து கண்ட்ரோல் ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடா வச்சா சிமுலேஷன் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். சில சாஃப்ட்வேர்லலாம் வந்துட்டு சிமுலேஷனே வந்துட்டு லோட் ஆகி நின்னுட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதுல வந்து சிமுலேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். நான் இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவ்வளவு ஸ்லோவா இருக்குது. ஸ்பீடா வச்சுனா அது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சிமுலேஷன் அக்யூரசி வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சிமுலேஷன் 3டி சிமுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அ ஜா ஆக்சுவலா இங்க மாடல்ல என்ன ஃபினிஷிங் இருக்கோ, அப்படியே மெஷின்ல ஃபினிஷிங் வரும். நீங்க அதுக்கேத்த ஆர்பிஎம் ஃபீட் கட்டு பக்காவா அந்த ஹைட்டுக்கு பிடிச்சு ஓட்டுனீங்கன்னா, இங்க என்ன ஃபினிஷிங் இருக்கோ, அதே ஃபினிஷிங் அக்யூரேட்டா வரும். நெறைய கம்பெனில ஆக்சுவலா இது ப்ரூவன். ஸோ நெறைய கம்பெனில அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4த் ஆக்சிஸ். ஸோ இந்த மாரி மெஷின் மாடலையும் உள்ள கொண்டு வந்து டீட்டெயிலா நம்ம சிமுலேஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் வந்துட்டு இன்னொன்னு டைனமிக் மிஷின் கண்ட்ரோல்னு அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலா இதோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து டூல வந்து நான் ஷார்ட்டா பிடிச்சிருக்கேன். பட் ஆனா வந்து இந்த ஏரியா வந்து லென்த்தா ஓட்டணும். ஸோ இத வச்சு பண்ண முடியுமானா, கண்டிப்பா வந்து ஹோல்டர் இடிச்சிரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ நம்மளே வந்துட்டு மேனுவலாவே வந்து டூல டில்ட் பண்ணிக்கலாம். ஏ ஆக்சிஸா இருக்கட்டும், பி ஆக்சிஸா இருக்கட்டும், ஜஸ்ட் டூல டில்ட் பண்ணிட்டு நம்மளே ஓட்டிக்கலாம். இப்ப நம்ம வந்து டில்ட் பண்றதுக்கு இதுலயே ஆட்டோமேட்டிக் மெத்தட்லாம் இருக்கு. இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏத்தாப்ப. ஸோ அதெல்லாம் குடுத்துட்டோம்னா ஓவர் டில்ட் ஆயிட்டு இருக்கும். ஓவரா டில்ட் ஆயிட்டு இருக்கிறதும் மிஷினுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ நம்மளே வந்துட்டு மேனுவலா ஓகே. இது வந்து ஒரு சின்ன ஏரியாவுல தான் ரன் ஆக போகுது. 10 டிகிரி 10 டிகிரி வந்து டில்ட் பண்ணா போதும். அந்த மாரி ஜஸ்ட் இந்த மாரி டில்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் டூல அப்டேட் பண்ணிட்டு, அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரியும் தெரியும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இது ஆங்கிலா இருக்கா? நான் ஜஸ்ட் ஒரு 10 டிகிரி வந்து டில்ட் பண்ணியிருக்கேன். டில்ட் பண்ணிட்டு இப்படி ரன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அச்சீவும் ஆயிரும். அ ஒன் டைம் டில்ட் பண்ணதோட தான் இருக்கும். மறுபடியும் டில்ட் ஆயிட்டு இருக்காது. மறுபடியும் ஆங்கிளுக்காக டில்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அதுவே வந்துட்டு மிஷினுக்கு கொஞ்சம் அது நல்லதில்ல. அதான் அதிகமா டில்ட் ஆகாம ஒர்க் பண்றதும் வந்துட்டு ஒரு நல்ல மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து ஆட்டோ டூல் கொலிஷன். இதுலயே வந்துட்டு மேபி இந்த இடத்துல டூல் கொலிஷன் ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டில்ட் ஆகும். இப்போ 5த் ஆக்சிஸ் மெஷின்லாம் ரன் பண்ணும்போது, அ நீங்க வந்துட்டு அதுவே வந்துட்டு சாஃப்ட்வேரே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே இங்க வந்துட்டு டூல் லென்த் இவ்வளோ தான் இருக்கு. ஹோல்டர் லென்த் இவ்வளோ தான் இருக்கு. ஸோ வந்து அங்க போய் கவுஜ் ஆயிரும். ஸோ நான் வந்து நீ டில்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரே வந்து டில்ட் ஆகி ரன் ஆயிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டில்ட்டிங் மெத்தடுமே வந்துட்டு இதுல வந்து அவைலபிள் இருக்கு. ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா டில்ட் ஆயிரும். இப்போ வந்து நார்மலா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு நான் ஆட்டோ டூ டில்ட்டிங் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா? டூல் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கிறேன். தெரியுதுங்களா? டூல் டில்ட் ஆகுறது. அப்படியே போக தெரியும் உங்களுக்கு. டூல் எந்த அளவுக்கு டில்ட் ஆகி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்டர் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டூல் டில்ட் ஆயிரும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கான டூல் டில்ட்டிங் மெத்தட் இருக்கு. இது போக இன்னும் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. லீட் அண்ட் லீட்ஸ் மெத்தட், டுவர்ட்ஸ் பாயிண்ட், அ அப்புறம் எண்ட் பாயிண்ட், ஃப்ரம் பாயிண்ட் இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ்ல வந்துட்டு நம்ம 5 ஆக்சிஸ் புரோகிராமும் பண்ணலாம். சேம் 3 ஆக்சிஸ் புரோகிராம். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது 5 ஆக்சிஸா மாறிரும். பட் ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு வந்து ஓவரால் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்தர் வெபினார்ஸ்ல பவர் மில்ல பத்தி டீட்டெயிலா பார்க்கும்போது, அது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான். சிமுலேஷனுமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஸ்லோவாலாம் இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இம்பெல்லர் மெஷினிங் காமிக்கிறேன். இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 5 ஆக்சிஸ் மிஷின். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் 5 ஆக்சிஸ் மிஷினு. இதையுமே நான் மிஷினோட தான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைட் நோட் பண்ணலாம். மிஷின் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுல ஒரு மிஷின் மட்டும் இல்ல. ஹார்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அதுக்கு கீழ ஹெட் டூ ஹெட், ஹெட் டூ டேபிள், டேபிள் டூ டேபிள்னு வச்சிருக்கேன். இப்போ என் என்னோட கம்பெனில வந்துட்டு வெரைட்டி ஆஃப் 5 ஆக்சிஸ் மிஷின் இருக்கு. சிலது வந்து ஹெட் டூ ஹெட்டா இருக்கு. சிலது வந்து டேபிள் டூ டேபிளா இருக்கு. சிலது ஹெட் அண்ட் டேபிளா இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாரி 5 ஆக்சிஸ் ஜாபு நான் வந்து புரோகிராம் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு அ ஒரு மிஷினுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட் டூ ஹெட் மிஷினுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். திடீர்னு வந்து ஹெட் டூ டேபிள் மிஷினுக்கு சேஞ்ச் பண்றேன்னா, ஸோ அதுக்கான மிஷின் மாடலே எடுத்து வச்சுட்டா, ஒரே இதுல அதையுமே செக் பண்ணிறலாம். ஓகே ஃபைன். சேஃபா தான் ரன் ஆகுது. ஸோ வந்து ஸ்பிண்டில் ஹெட்டா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், எதுவுமே எங்கேயுமே வந்து டச் ஆகல, கேப் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தைரியமா ரன் பண்ணிறலாம். ஆல்ரெடி கொலிஷன் கர்வ் செக் பண்ணாலே அந்த இஷ்யூஸ் இல்ல. பட் வந்து நீங்க சிமுலேஷன்லயுமே வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். ஓகேங்களா?
இப்போ வந்துட்டு இது வந்து டேபிள் டு டேபிள் ரொட்டேஷனு. ஸோ சிமுலேஷன் எந்த அளவுக்கு ரன் ஆகுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? நான் வந்து 2D சிமுலேஷன் வச்சிருக்கேன். 3D சிமுலேஷனுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகும். ஸோ அதில எவ்வளோ ஃபினிஷிங் வருதோ அக்யூரேட் ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜாப்லயும் கிடைக்கும். ஃபைனல் ஜாப்லயும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஹெட் டு ஹெட் மிஷினுக்காக மாத்துறேன். ஜஸ்ட் நான் அந்த ஹெட் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஃபுல் மிஷின் வைக்கல இதுல. ஜஸ்ட் அதையுமே நான் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? எந்த மாரி சிமுலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாரி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெயினா 3 ஆக்சிஸ தாண்டி 4த், 5த் ஆக்சிஸ் வரும்போது கம்பல்சரி மிஷின் மாடலையும் உள்ள எடுத்து ரன் பண்ணனா, புரோகிராமர் சைடா இருக்கட்டும், ஆப்பரேட்டர் சைடா இருக்கட்டும், 0% ஆக்சிடென்ட். கான்ஃபிடென்ட்டா ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த சிமுலேஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சிமுலேஷன் பண்ணி டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அது 5த் ஆக்சிஸா இருந்தாலும் சரி, உள்ள மிஷின் மாடலை கொண்டு வந்துட்டு ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சிமுலேஷன். இதில் வந்துட்டு நான் இப்போ ஹெட் டு ஹெட், இதே மாதிரி ஹெட் டு டேபிளாக இருக்கட்டும், டேபிள் டு டேபிளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். ஓவராலாக பவர் மில்ல பொறுத்தளவு மெயினான விஷயம் வந்து கேல்குலேஷன் ரொம்ப 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 ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம சிஸ்டத்தோட ஸ்பெக்கு எவ்வளோ கோர் இருக்கோ எல்லா கோரையுமே யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஓகேங்களா? தென் வந்துட்டு அடுத்த பார்க்கலாம். அடுத்த ஆக்சுவலா நம்ம நம்ம இப்ப எத பார்க்க போறோம்னா, ட்ரில்லிங் ஆட்டோமேஷன். நார்மல் ட்ரில்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரில்லிங் மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து ட்ரில்லிங் ஆட்டோமேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலா இங்க பாருங்க. டூல் பாத் எதுவும் ஜெனரேட் பண்ணல. டூல் எதுவும் ஜெனரேட் பண்ணல. ஹோல் ஃபியூச்சர் செட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டோட்டலா 22 ஹோல் ஃபியூச்சர் இருக்கு. பட் எல்லாமே ஜஸ்ட் நம்பரா தான் ரெகனைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன சைஸ் அந்த மாரி எதுவுமே ரெகனைஸ் ஆகல. நான் அந்த ஹோல் ஃபியூச்சர் செட்ட கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னோட ட்ரில்லிங் ஆட்டோமேஷன ஜெனரேட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஜெனரேட் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹோல் ஃபியூச்சர் செட் வந்துட்டு அது என்னென்ன டயாவோ அதுக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் டேட்டா செட்ல குடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த சைஸ் இருக்கும்போது இந்த டயான்னு நான் டேட்டா செட்ல குடுத்து வச்சிருக்கேன். நான் ஓவராலா எல்லாம் குடுத்து வச்சிருவேன். 1லிருந்து நான் 30 வரைக்கும் குடுத்து வச்சுட்டேன்னா, அத ரெகனைஸ் பண்ணி அதுவே இது என்ன செய்யா ட்ரில்லுன்னு குடுத்துரும். இது மட்டும் பண்ணாது இது. தென் வந்துட்டு இதுவே டூல் பார் ஜெனரேட் ஆயிரும். ஜஸ்ட் 1 கிளிக்ல இது ஜஸ்ட் வந்து ஒரு கேவிட்டி பிளேட். ஓகேங்களா? பெரிய சைஸ் இன்செர்ட்டா இருக்கட்டும், பெரிய சைஸ் ஹவுசிங்கா இருக்கட்டும். ஸோ வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுவுமே ஃபோல்டரோட. இப்போ டயா 11. ஸோ எனக்கு வந்துட்டு சிங்கிள் பக்கும் வச்சிருச்சு, டீப் ட்ரில்லும் வச்சிருச்சு. ஸோ டயா 13 கவுண்டர் போர்டு இருக்கு, இல்ல டேப் இருக்கு. ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டிங் வச்சிரும், அப்புறம் ட்ரில் போட்டுரும், சேம்பர் அடிச்சிரும், அப்புறம் டேப்பு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆயிரும். தென் அதுக்காக அப்படியே என்சி கோட் எடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரில்லிங் ஆட்டோமேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று இதுல. இப்போ வந்துட்டு நான் சேம் வந்து ஒரு இன்செர்ட் தான் எடுத்திருக்கேன். இன்செர்ட் எடுத்து இதுல நம்ம என்ன பேச போறோம்னா வந்துட்டு ஃபீட் கண்ட்ரோல். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் பவுண்டரி எடுக்கிறேன். பவுண்டரியிலயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வெரைட்டி ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கு. ஸோ பவுண்டரி வேற நம்மளா ஸ்கெட்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து சர்ஃபேஸ்க்காக பவுண்டரி எடுக்கிறதா இருக்கட்டும், அதுவுமே பவர் மில்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஓகேங்களா? டூல் பாத் ரன் பண்றேன். ஆனா எனக்கு வந்து 3 ஃபேஸஸ் ஓகே. ஒரு ஃபேஸ் வந்துட்டு எனக்கு ஏர் மூவ்மெண்ட் தான் ஆகுது. ஆல்ரெடி அங்க மெட்டீரியலே இல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல 1000 ஃபீட்காக ரன் ஆனா அந்த இடமும் 1000 ஃபீட் தான் ரன் ஆகும். பார்த்தா ப்ரோக்ராம் 1 ஹவர் 2 ஹவர் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வந்துட்டு எனக்கு இங்க ரேபிட் ஃபீடுக்காக ரன் ஆகும். எனக்கு அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் ரேபிட் ஃபீடுக்காக ரன் ஆகும். ஒரு 30,000 கொடுத்துட்டேன்னா அந்த இடம் மட்டும் ஸ்பீடா ரன் ஆயிரும். ஸோ அப்போ 1 ஹவர் ஓடின ப்ரோக்ராம் வந்து வெறும் 35 நிமிஷம் தான் ஓடும். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஃபீடை கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மேக்ரோஸ், அதாவது ஆட்டோமேஷன். ஓகேங்களா? இது வந்து பவர் மில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ நமக்கு தேவையானதை மேக்ரோ மூலமா நம்மளே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். ஆர்பிஎம் கண்ட்ரோல் மேக்ரோன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஜஸ்ட் அந்த ஆர்பிஎம் கண்ட்ரோல் மேக்ரோவை ஆன் பண்ணி விட்டேன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுல வந்துட்டு 1500 இருந்த ஸ்பீடை வந்துட்டு 25,000 மாத்துறேன். ஆக்சுவலா அந்த ஆர்பிஎம் கண்ட்ரோல் மேக்ரோ என்ன பண்ணுன்னா, 14,000 ஆர்பிஎம்க்கு மேல எந்த ஆர்பிஎம் இருந்தாலும் டூல் பாத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து 14,000 மாத்திரும். எல்லா டூல் பாத்தையுமே அது வந்து கால்குலேட் பண்ணுது. ஒரு டைம் செக் பண்ணிருச்சு. நான் ஒரு டூல் பாத்துல மட்டும் 25,000 கொடுத்தேன். அது ஆட்டோமேட்டிக்கா 14,000 மாத்திரும். இது ஆக்சுவலா வந்து ஒரு கஸ்டமர் கேட்டது தான். அவங்க 2 மிஷின் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பழைய மிஷின், அது வந்து 14,000 ஆர்பிஎம்க்கு மேல ரன் ஆகுது. இன்னொரு மிஷின் வந்து 20,000 ஆர்பிஎம் வரைக்கும் கூட ரன் ஆகும். நான் இந்த மிஷினுக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், இனி அதுக்காக நான் ஒவ்வொரு டைமும் மாத்திட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு ஒரு ஆர்பிஎம் கண்ட்ரோல் மேக்ரோ இது பண்ணி கொடுத்தோம். ஆர்பிஎம்க்கு இல்லை, ஃபீடா இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து
2 mm டெப்த்துக்கு மேலே ஏதாவது டெப்த் கொடுத்து வச்சிருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக 2ஆக மாறணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேக்ரோ வச்சு பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிவாக பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப வேலையை சிம்பிள் ஆக்கிரும். ஜஸ்ட் ஒரு கிளிக்ல வந்துட்டு எல்லாமே நடந்துடும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்பீடாக ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ உள்ளேயே வந்துட்டு எல்லாம் இருக்கு. சிமென்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும், மிக்ஸிபிஷி கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஃபனூக்கு, அப்புறம் மஸ்டாக்கு. ஸோ எல்லாமே உள்ளேயே இன்பில்டாக இருக்கும். 4th and 5th ஆக்சிஸ் போகும்போது கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸரும் அதுவுமே இதில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ரோக்ராம் எடுத்தாச்சு. ஸோ ஜி கோட் எம் கோட்ல எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. இது ஒரு ரஃபிங் ப்ரோக்ராமு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கால்குலேட் ஆயிரும். ஓகேங்களா? பவர் மில்லை பொறுத்தளவு. தென் வந்துட்டு செட்டப் ஷீட். இதுலையுமே வந்து செட்டப் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டப் ஷீட்டையுமே வந்துட்டு ஆப்ரேட்டருக்கு கொடுத்துக்கலாம். இது தனியாக வந்து ஆப்ரேட்டருக்குன்னு செட்டப் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலையுமே செட்டப் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டப் ஷீட்டுமே வந்துட்டு ரொம்ப 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 டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப் ஷீட்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலையுமே வந்து ஃபீட் ஆர்பிஎம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், கட்டிங் ஃபீடாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டோட்டல் டைமாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடும். ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் டவுனு, அப்புறம் பிளாக்கோட சைஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இதில் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டூல். ஆக்சுவலாக நான் வந்து அந்த டூல் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹோல்டரோடையும் காமிக்கும். அதோட டயாமீட்டர் என்ன, லென்த், வித்து, திக்னஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கும். எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. தென் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரன் ஆகுது. ஆக்சுவலாக பவர் மில்லில் ரன் ஆகுது. ஆக்சுவலாக பவர் மில் வந்து ஒரு ப்ரூவன் சாஃப்ட்வேர். இங்கே இந்தியான்னு இல்லை, வேர்ல்டு வைடு வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஏன்னா ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிறது. ஸோ இது பவர் மில்லில் பண்ணது. ஜஸ்ட் ஒரு வீடியோவாக ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 4 and 5th ஆக்சிஸ் எல்லாத்துக்குமே அதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. தென் வந்துட்டு இது எங்களோட யூடியூப் சேனல். ஓகேங்களா? USM CAD Soft யூடியூப் சேனல். ஸோ டெய்லியும் ரெகுலராக நடக்கிற வெபினார்ஸை இங்கே அப்லோட் பண்ணுவோம். எதனாலும் பார்த்துக்கோங்க. சிலர் வந்துட்டு கேம்காக இருப்பீங்க, இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, மேபி வந்து யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். கேட்ல உள்ளவங்க கேடு, அப்புறம் சிஐஇ எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் பற்றியுமே எங்கள் டீமில் உள்ள கொலீக்ஸ் வந்துட்டு ஃபர்தர் வெபினாரில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அதோட வீடியோஸை இங்கே அப்லோட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூடியூப் சேனல். USM CAD Soft. ஓகேங்களா? யூடியூப்ல USM CAD Softன்னு அடிச்சிட்டிங்கன்னா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு நம்ம ஓவராலாக இன்னைக்கு வந்து பவர் மில்லை பற்றி மெயினாக பார்த்தோம். பவர் மில்லோட கேல்குலேஷன்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் வந்துட்டு சிமுலேஷன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 4th and 5th ஆக்சிஸ் போனாலுமே அதுவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். டோட்டலாக வந்துட்டு பவர் மில் வந்துட்டு டெடிகேட்டட் கேன் சாஃப்ட்வேர் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட எஃபிஷியண்டாக வேலையை முடிக்கிற சாஃப்ட்வேர். ஓகே, நம்ம இன்னைக்கு ஓவராலாக பவர் மில் பற்றி பார்த்தோம். எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரிஸ் இருந்தாலும் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஷாட் மூலமா கூட சொல்லலாம். ஓகே 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 தேங்க்யூ. ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் எதுனாலும், ஆக்சுவலாக டெக்னிக்கல் கொரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் ஐஎம் சரவணன். இதான் என்னோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஆர் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தென் வந்துட்டு ட்ரைனிங் அண்ட் கமர்ஷியல் கொரிஸ்க்கு கிஷோரோட மொபைல் நம்பர் அண்ட் வந்து மெயில் ஐடி இருக்குது. ஸோ மிஸ்டர் கிஷோரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு இது அப்கமிங் வெபினார்ஸ். ஓகேங்களா? 29th வெனஸ்டே AutoCAD LT விசிஸ் AutoCAD. ஸோ இதை பற்றி டீம் கொலீக்ஸ் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. தென் வந்து 31 மே ஃப்ரைடே இன்ட்ரோ டு ஆட்டோடெஸ்க் வால்ட். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு 5th ஜூன் வெனஸ்டே இன்ட்ரோ டு ஆட்டோடெஸ்க் இன்வெர்டர். ஸோ அதை பற்றியுமே டீம் கொலீக்ஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வீக்லி 2 வெபினார்ஸ் நடக்க ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரிமைண்டர் மெயில் வந்துடும். நீங்கள் வந்து நான் கேம்பர்சன் ஸோ அப்படின்னாலும் ஒன்றும் ஒரிஸ் இல்லை. கேட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சிஐ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜ். மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இதோட நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வெபினார்ஸில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.